என்ன விஷயம் குழந்தனாரே? எதுக்கு எல்லாரும் டிவி முன்னாடி நிக்கிறாங்க? இவங்க 2 பேரும் தான் இந்திரா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்திரா டிவி பார்க்கறதுல மும்முரமா இருக்கா. என்ன விஷயம்னு எனக்கே தெரியல. அது நானும் பார்க்கறதுக்காக தான் நிக்கிறேன். அப்ப என்ன விஷயம்னு தெரியாமலே வெறுமனே தான் நிக்கிறீங்களா? நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பல கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளனர். மேலும் இந்த தேர்தலில் புதிய கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டியிடுவதாக தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். முக்கியமாக பிரபல மீடியா நிறுவனமான அறம் பத்திரிகையின் நிறுவனர் திரு உதய பெருமாள் அவர்களும் அவரது தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக இன்று வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் சாந்தி என்ற பெண் உதய பெருமாள் மீது முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதனை இப்போது காண்போம். என் பேரு சாந்தி. நான் உதய பெருமாளோட மனைவி. இத நான் வெளியே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவரு அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. சத்தியமா நான் தான் அவரோட முதல் மனைவி. என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு தான் இப்ப அவரோட மனைவியா இருக்கிற செல்வநாயகிய 2ஆம் தரமா அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னை ஏமாத்தினதுக்காக பல தடவை நியாயம் கேட்டு நான் அவர்கிட்ட போயிருக்கேன். போலீஸ் கிட்டயும் போக ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா அவரோட செல்வாக்க வச்சு என்ன மிரட்டி எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆக்கிட்டாரு. ஆனா இப்ப அவரு எலெக்ஷன்ல நின்னு எம்எல்ஏ ஆக போறாராம். இத்தனை வருஷமா நான் ஒருத்தி மட்டும் தான் அவரால பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனா அவரை மாதிரி ஆளுங்க கையில ஆட்சி அதிகாரம் வந்தா ஜனங்க யாருமே நிம்மதியா இருக்கவே முடியாது. தயவு செஞ்சு மக்கள் யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவரு எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் இது மூலமா கேட்டுக்கிறேன். போய் 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 சித்தப்பா, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிபி ரொம்ப லோவுக்கு போனதால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஓகே தான். டேப்லெட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க, சரியாயிரும். தேங்க்யூ டாக்டர். அப்போ நான் வரேன். என்னங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொன்னப்போ ஆரம்பத்துல நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கபிலன் உங்களை அவ்வளவு தூரம் தடுத்தப்போ இவன் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கான்னு தான் நானும் நினைச்சேன். பெரிய காரணம் இருக்குமோன்னு யோசிக்கவே ஆரம்பிச்சேன். இப்ப பாருங்க, கபிலன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. நான் அந்த பொம்பளை சொன்ன எதை பத்தியுமே நம்பல. ஆனா இந்த மாதிரி நமக்கு இதுக்கு மேலையும் எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம்ல. அதனால இத்தனை வருஷமா கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த நம்ம குடும்பத்தோட மானம் போகணுமா சொல்லுங்க? இங்க பாருங்க, நமக்கு இந்த எலெக்ஷன் எல்லாம் எதுவுமே வேண்டாங்க. இதோட அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க. நமக்கு நிம்மதியும் குடும்ப கௌரவம் மட்டும்தான் முக்கியம். இந்த லேடி இல்ல, அந்த சிவாவோட அம்மாவே நேர்ல வந்து நீங்க அவங்களை ஏமாத்திட்டு தான் சொன்னாலும் எங்க அம்மா இப்ப மாதிரி தான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மத்தவங்க முன்னாடியே அம்மா உங்களை எப்பவுமே விட்டு தர மாட்டாங்கப்பா. விட்டு தர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? உங்களை எங்க அம்மா அந்த அளவுக்கு நம்புறாங்கப்பா. இப்ப கூட அவங்களால இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம தான் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சும் இந்த அளவுக்கு அவங்க பொறுத்து போயிட்டு இருக்காங்க. இல்ல பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்க எதுக்குப்பா முதல்ல நீங்க பண்ண தப்ப மன்னிக்கணும்? ஏன் எங்க அம்மாவை கூட்டி நான் தனியா போயிட்டா என்னால எங்க அம்மாவை பாத்துக்க முடியாதா? ஏன்டா இப்படி பண்ற? நீங்க அவங்கள பாத்துக்கிட்டதை விட எங்க அம்மாவை நான் ரொம்ப நல்லாவே பாத்துப்பேன். ஆனா நாங்க அப்படி எதுவுமே பண்ணாம அமைதியா போயிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த குடும்பமான உங்களால போயிடக்கூடாதுன்னு மட்டும்தான். ஒரு நாள் உங்களோட மரியாதை கெட்டக்கூடாதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். நீங்க தான் அதெல்லாம் புரிஞ்சுக்காம புரியலையாப்பா உங்களுக்கு? இல்லடா, அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க எடுத்த முடிவு தான் முக்கியம். நீங்க நினைக்கிறதா நடக்கணும்னா என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பா.
எங்களை வர சொன்னீங்களாமே. ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். என்ன விஷயம்க்கா? இன்னைக்கு வீட்ல நடந்த விஷயத்த பத்தி தான் பேசணும். சித்தப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதால நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனா அது இந்த ரூபத்துல வரும்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் விஷயத்திலேயே இன்னும் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. எது உண்மை எது பொய்ன்னு யாருக்குமே தெரியாதப்போ இந்த விஷயம் எப்படி வெளியில லீக் ஆச்சு? டிவியில வந்து அந்த லேடி யாரு? யாரோ தூண்டி விட்டுதான் அவ அப்படி பேசியிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது. வேற யார் அண்ணி? மாமா எம்எல்ஏ ஆனா யாருக்கு முதல்ல ஆபத்தும் அவங்க தான் இந்த வேலையை பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த வர்மா தான் இப்படி ஒரு டிராமாவை பண்ணிருப்பான். சிவா, நீ இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்கேன்னு உங்க 2 பேருக்கும் எனக்கும் சித்தப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். கபிலனுக்கும் சித்திக்கும் ஓரளவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கூட அவங்களால இந்த விஷயம் வெளியில போறதுக்கு சான்ஸே கிடையாது. அக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப நாங்க தான் இந்த விஷயத்தை வெளியே லீக் பண்ணிருப்போம்னு சொல்ல வரீங்களா? ஐயோ சிவா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடா. விஷயம் எப்படி வெளியில போயிருக்குன்னு தான் கேக்குறேன். இத நான் போய் என் சித்தப்பா கிட்டயோ இல்ல கபிலன் கிட்டயோ கேட்க முடியுமா? அப்படி கேட்டா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ணி, நீங்க எந்த அர்த்தத்துல கேட்டாலும் சரி, இந்த விஷயம் எங்களால வெளியே லீக் ஆகல. ஒருவேளை இதை வெளியில சொல்லணும்னு நினைச்சிருந்தா அதை எப்பவோ சொல்லிருப்போம். ஆனா எங்களோட நோக்கம் அது இல்ல. யாரோட மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அயலி, நீ இத சொல்லணுமா என்ன? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? நான் இந்த பிரச்சனைய எப்படியாவது சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இத பத்தி பேசிட்டு இருக்கேன். நடந்த பிரச்சனையால வீட்ல இருக்கிற யாருமே நிம்மதி இல்லாம இருக்காங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம அப்படியே தவிச்சிட்டு இருக்காங்க. திரும்பவும் எல்லாரும் நார்மல் ஆகணும்னா இந்த பிரச்சனைய உடனே சரி பண்ணி ஆகணும். ஐலி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீங்க என்ன நினைச்சு ஃபீல் பண்றீங்களோ அதை நினைச்சுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு உண்மையாவே ஒண்ணுமே புரியல சிவா. யார் அந்த சாந்தி? எப்படி அவ மாமா மேல அப்படி ஒரு பழிய போட்டா? நம்ம சீக்கிரம் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணி ஆகணும். அதுதான் என் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. அவகிட்ட அப்படி என்ன ப்ரூஃப் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அதனாலதான் நம்ம டீம் கிட்ட சொல்லி அந்த சாந்தியோட அட்ரஸை விசாரிக்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு நாம 2 பேரும் அந்த லேடியை நேர்ல மீட் பண்ணி பேசுவோம்.